ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இல்லை சார். ஓகே, ரைட், ஸ்டார்ட் பண்ணலாம். கனலிசம். இப்போ நம்ம ஆர்கானிசத்தை சுற்றி என்னென்ன ஸ்டேஜில் எவல்யூஷன் நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன் சொல்லுவாங்க. அது என்ன சார் ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன்? ஆனால் நிறைய இண்டிவிஜுவல்ஸ், நிறைய ஆர்கானிசம் வந்து மெயின் கேரக்டரை மட்டும் அதிக டைம் எடுத்துக்கிட்டு வேரியேஷனை ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிச்சுன்னா ஸ்டெபிலைசிங்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுமா சொல்கிறேன்? எக்ஸாம்பிள் வேணும் இருங்க. கவனிங்க. இது பெருசா எக்ஸாம்பிள் இல்லை, நான் காட்டுறேன், நானே சொல்றேன். கவனிங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் அனிமல் இருக்கு. இப்போ அனிமல் வச்சுக்கலாம். ஒரு பர்டிகுலர் அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டா வளர்றதா தன்னோட நேச்சரா வச்சிருக்கு. அப்பப்போ ஷார்ட்டா வளரக்கூடிய நேச்சரும் இருக்கு. சரிங்க சார். பட் ஹைட்டா வளர்றது பார்த்தீங்களா, அதோட பாப்புலேஷன் தான் அதிகமா இருக்கு. ஷார்ட்டா வளரக்கூடிய பாப்புலேஷன் கம்மியா இருக்குன்னா அதோட கிராஃப் எப்படி இருக்கும்? அதோட கிராஃப் இப்படி இருக்கும். அப்போ அதோட கிராஃப் இங்க ஆரம்பிச்சு கட் பண்ணி இப்படி வரும். அதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகமான மீன் கேரக்டர்னா அந்த பாப்புலேஷன்ல எது ரிப்பீட்டடா வருதோ அது பெருசா இருக்கும், மீதெல்லாம் சிறுசா இருக்கும். கிராஃப் இப்படி இருக்கும். சரிங்க சார். அடுத்தது டைரக்ஷனல் செலெக்ஷன் சொல்லுவாங்க. டைரக்ஷனல் என்ன சார்? ஆனால் ஒரு இண்டிவிஜுவல் ஒரே ஒரு பர்டிகுலர் கேரக்டரை ரொம்ப அதிக டைம் எக்ஸ்ட்ரீமா காட்டுச்சுன்னா, இங்க பாருங்க, இந்த பீக் இருக்குல்ல, இது மேல கூடிய மேடு, அது பாருங்க ஒரு சைடு சாஞ்ச மாதிரி இருக்கும், இந்த பக்கம் இருந்தா அப்படியே அந்த பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்கும். இதுக்கு அர்த்தம் ஒரு பர்டிகுலர் கேரக்டருக்கு இந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லை, சென்டர்ல ஒரு கேரக்டர் டெவலப் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரிங்க சார். இது டைரக்ஷன், ஒரு டைரக்ஷன் ஆகுது. டிஸ்ரப்டிவ்னா கவனிங்க, மீன் கேரக்டர் குறைஞ்சு போய் அந்த வேரியேஷன் இருக்கக்கூடிய கேரக்டர் அதிகமா டெவலப் ஆயிடும். அப்போ ஒரு மவுண்டைன் மாதிரி எனக்கு இது டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இண்டிவிஜுவல் போத் எக்ஸ்ட்ரீம்ஸ் கேரக்டர் வேல்யூ போத் எண்ட்ஸ் டிஸ்ரப்டிவ் கர்வ் இஸ் மோர் ஃபேவரட். ஸோ நியூ கேரக்டர்ஸ் ரெண்டு சைடுமே டெவலப் ஆச்சுன்னா இது டிஸ்ரப்டிவ் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேற எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து கேட்கலாம், நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கேரக்டர் ரிப்பீட்டடா வந்துட்டு இருந்துச்சு, எவல்யூஷன் படி அதிகமாக வந்துச்சுன்னா இது மேலே பீக் இருக்கும். இல்லை சார், அது ஒரு கேரக்டர் வந்து சைடு போய் தள்ளி போச்சுன்னா அது நியூ கேரக்டர். இல்லை சார், நியூ கேரக்டர் இருக்கு, ஓல்டு கேரக்டர் இருக்கு அப்படின்னா இது மாதிரி கேரக்டர். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, கவனிங்க. ரேட் வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ரேட்ல வந்து முடி இருக்கக்கூடிய ரேட், இது முடி இல்லாத ரேட். இன்பிட்வீன்ல ஓரளவு முடி இருக்கக்கூடிய ரேட். ஓரளவு முடி இருக்கக்கூடிய ரேட் தான் ஹையஸ்ட் பாப்புலேஷன்ல இருந்திருக்கு. சரிங்க சார். இப்போ அடுத்த ஸ்டேஜ் கவனிங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல இந்த ஓரளவு முடி இருக்கக்கூடிய ரேட் அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஸ்டெபிலைசிங் செலக்ஷன். ஓகே சார். இந்த அதிகமா முடி இருக்கக்கூடிய ஆளுங்க கொஞ்சம் அதிகமாகி, அதே டைம் ஓரளவு முடி இருக்கணும் அதிகமாகி, அது ஒரு அவ்வளவுதான், இவங்க மட்டும் அதிகமா இருந்தா அது டைரக்ஷன் சொல்லுவாங்க. அது ஒரு டைரக்டா திரும்பிட்டு இருக்கு, முடி இருக்கவங்க சைடு. இன்னொரு பக்கம் முடி இல்லாதவன் ஒரு பக்கம், முடி இருக்கக்கூடிய ஒருத்தன். ஸோ ரெண்டு பேருமே ஈக்குவலா இருந்தாங்கன்னா அந்த இடத்துல கர்வ் இப்படி ஆயிடும். இது டிஸ்ரப்ட். ஸோ இது மூணுக்குமே எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்தது எவல்யூஷன்ல லாஸ்ட் டாபிக் ஹியூமன் எவல்யூஷன். இது முடிஞ்சுன்னா லெசன் முடிஞ்சு. சின்னதாக தான் இருக்கும், கொஞ்சம் சயின்டிபிக் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும், மெமரைஸ் பண்ணிக்கணும் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். நான் ஹெட்டிங் எழுதிக்கமா. இங்க பாருங்க, ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல். ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல்னா ஒரு டைம்லையும் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கா ஆரம்பிச்சது புரோட்டரியோசோயிக், அது நமக்கு தேவையில்லை. பெலனோசோயிக் அப்படிங்கிறது இந்த ஏரா. அடுத்து வந்து மீசோசோயிக் இந்த ஏரா. அடுத்து வந்து ஜீனோசோயிக் இந்த ஏரா. அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துல என்னென்ன ஆர்கானிசம்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து புரோட்டோசோயிக் ஏரா. அப்படின்னா என்ன சார்? குட்டி குட்டி மைக்ரோ ஆர்கானிசம் மட்டும் வாழ்ந்த டைம் எப்போ சார்?
MYA millions of years ago. அதாவது லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி. எத்தனை லட்சக்கணக்கான? 2500 to 541. அந்த அவ்வளோ மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி குட்டி குட்டி யூனிசெல்லர் ஆர்கானிசம் மட்டும் தான் உலகத்துல இருந்துச்சு. அது என்ன சார் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, O2 ரிலீஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருந்துச்சு. லைட் ரியாக்ஷன் இப்போ உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நடந்துட்டேன். லைட் ரியாக்ஷன் பண்ணக்கூடிய, போட்டோசின்ஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசமா இருந்துச்சு. எல்லாமே மல்டி செல்லர் ஆர்கானிசமா இருந்துச்சு. நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்க சார். அடுத்தது பெலனோசோயிக் 540 to 252. இதுக்கு நடுவில் இதுல கேம்பிரியன், ஓடோவியன், சிலூவியன், கெனோவியன், கார்போனிஃபரஸ், பெர்மியன், இந்த மாதிரி நிறைய எரா இருந்துச்சு. ஒவ்வொரு டைம்லயும் ஒரு அனிமல் வந்துச்சு. சரி, இது பெலனோசோயிக். கரெக்டா 500 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன டேட்டா அதை மட்டும் பாத்துக்க. இன்வெர்டிபிரா ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்ம் ஆச்சு. முதுகெலும்பு இல்லாத உயிரினங்கள், நமக்கு முதுகெலும்பு தண்டுவிடும், அது இல்லாத அனிமல்ஸ் 500 மில்லியன் இயர் முன்னாடி. ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆர்கானிசம், ஆர்கானிசம் பூமியில எது பிறந்துச்சு அப்படி பார்த்தோம் 450 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி பிளான்ட் தான் ஃபர்ஸ்டா பிறந்துச்சு. ஸோ இதையும் நம்ம பார்த்துக்கணும். இது ரெண்டு நீட்ல கேட்பாங்க. அது 400 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆத்ரோபோடா பிறந்தது. 350 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஜாலஸ், தாடை இல்லை பார்த்தீங்கன்னா, தாடை இல்லாத மீன் ஃபர்ஸ்ட் டைம் உருவாச்சு. சரிங்க சார். இந்த தாடை இல்லாத நீட்ல கேட்டது. அப்ப மீதி இந்த வருஷம் கேட்க போறான்னு அர்த்தம். தாடையில ஜாலஸ் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா எப்போ உருவாச்சுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் லோபோஃபின்ஸ் could move to land and go back to the water. அதாவது சில ஜாலஸ் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா லேண்டுக்கு போகுது, அகைன் வாட்டருக்கு வருது, லேண்டுக்கு போகுது, அகைன் வாட்டருக்கு வருது. அதுதான் ஃபியூச்சர்ல ஆம்பிஃபியனா மாறுது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆம்பிஃபியனா மாறுது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த சாலமண்டர் ஃப்ராகோட காமன் கேரக்டர்ஸ். ஓகே ரைட், இது நம்ம பார்த்துக்கணும். கணக்கில வாங்க. In 1938 lobe-fin coelacanth fish was caught in South Africa, which was thought to be extincted. கணக்காவணி இது நீட்ல கேட்பான். கீலோகாந்த் இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, கீலோகாந்த். இந்த கீலோகாந்த் ஃபிஷ் பாத்தீங்கன்னா ரீசெண்டா சவுத் ஆப்பிரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது சீக்கிரமா இந்த ஒரு இனமே இப்ப இல்ல, சீக்கிரமா இந்த மொத்த இனமும் அழிஞ்சு போயிடும்னு ஒரு ஆபத்துல இருக்கக்கூடிய ஒரு இனம். இதை வச்சுதான் சொல்றாங்க ரெப்டைல்ஸ்க்கும், ரெப்டைல்ஸ்க்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆம்பிஃபியனுக்கு நடுவில் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இது ஒரு கனெக்டிங் லிங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டு, கீலோகாந்த் ஃபிஷ் நீட்ல கேட்டது பிரச்சனை இல்லைங்க. பாருங்க, கீலோகாந்த் ஃபிஷ்ல என்ன சார் இருக்கு? அதுக்கு கால் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு, மீன் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ இதுதான் ஃபியூச்சர்ல ஒரு பக்கம் ரெப்டைலாவும், ஒரு பக்கம் ஆம்பிஃபியனாவும், ஒரு பக்கம் ரெப்டைலாவும், ஒரு பக்கம் ஃபிஷ்ஷாவும் பிரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வெரைட்டி கதை இருக்கு. இது ஒரு எவிடன்ஸ். சரிங்க சார். அடுத்து 320 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி சி வீட் ஃபர்ஸ்ட் டைம் பிறக்குது. சீனா களைக்கொல்லி, இந்த பூண்டு அதெல்லாம் பிறக்குது. ஃபியூ பிளான்ட்ஸும் பிறக்குது, குட்டி குட்டி பிளான்ட்ஸும் பிறக்குது. ஆம்பிஃபியன் எவால்வ் டு த ரெப்டைல்ஸ். இந்த தவளையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ரெப்டைல்ஸா இந்த பாம்பா இரட்டையா மாறிட்டு இருக்கு. ஜெயாண்ட் ஃபன் அதே மாதிரி பிளான்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா பெரனிச்செடி, டெரிட்டோஃபைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா 350 மில்லியன்ஸ்ல தான் ஸ்லோவா டெவலப் ஆகுது. அந்த இதுதான் இதோட பெரனோசோயிக் எரா முடிஞ்சு மீசோசோயிக் எரா வருது. 250 to 60 மில்லியன், கொஞ்சம் நியர்பையா பார்த்தோம்னா. இதுல தான் டிரான்சிக், ஜுராசிக், கிரட்டோசியன்ஸ் சொல்லுவாங்க. அதுல முக்கியமா ஜுராசிக் எரா பார்த்துக்கணும். 208 மில்லியன் இயர்ஸ் தான் இந்த மாதிரி பெரிய பெரிய அனிமல்ஸ் டைனோசர்ஸ், ஜுராசிக் இதெல்லாம் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் அந்த டைம்ல வாழ்ந்த அனிமல்ஸ் தான். கரெக்டா 200 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒன்னொன்னு எல்லாம் என்ன முக்கியம் அப்படின்னு பாத்துக்கணும். 200 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா some of the land reptiles went back into the water, evolved into the fish like reptiles. இது பாருங்க ரிவர்ஸா இருக்கு. சிலது மட்டும் லேண்ட்ல இருந்து அகைன் தண்ணிக்குள்ள போய் அங்க போய் மீனா மாறிடுச்சு. அப்படி நடக்கல. இச்சோதரஸ், ஓகேங்களா, நம்ம இதுல அனிமல் இடத்துல பார்த்துட்டு இச்சோசரஸ் இவன் பாத்தீங்கன்னா லேண்ட்ல இருந்து அகைன் வாட்டருக்கு போய் மாடிஃபை ஆயிட்டான். இது ஒரு ஏரா. சரிங்க சார். The land reptiles were dinosaurs. அதான் கொடுத்துருக்காங்க. டைனோசர் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நிலத்துல வாழ்ந்த ஒரு ரெப்டைல் தான். பார்க்க நம்ம கோழி இருக்கு பார்த்தீங்களா, கோழி அந்த ஒரு வடிவத்தில் இருக்கும். அப்போ சொல்றாங்க இந்த கோழி, இந்த டைனோசர் எல்லாம் காமன் ஆன்செஸ்டர் வச்சிருக்கலாம் அப்படின்ட்டு. டைனோசரஸ் அண்ட் ட்ரைசடஸ் அண்ட் ஸ்ட்ராகோசரஸ் அண்ட் பிராச்சோசரஸ், இந்த சரஸ்னு வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் பெரிய பெரிய உருவத்தில் இருந்த ஒரு அனிமல். சரி, இதுவும் 200 மில்லியன் இயராக்கு முன்னாடி தான் நமக்கு இருந்திருக்கு. 2 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி. டயக்ராம்ஸ் இதெல்லாம் அடுத்து கவனிங்க. டி
T-Rex was the largest dinosaur. நீட்ல கேட்பான். 20 அடி வளரும் கண்ணா. இருக்கிறதே மிகப்பெரிய ஜெய்ஜாண்டிக்கா இருக்கக்கூடியது டீரெக்ஸ், டைனோசர் ரெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த டைனோசர் தான். இது பெரிய சைஸ் வளர்ந்துருக்கு. டூத்டு பேர்ட்ஸ் வேர் எமர்ஜ்டு. இதே டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பறவையும் பிறக்குது, பறவைக்கு பல்லோட பிறக்குது, டூத்டு பேர்ட்ஸ். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா பார்க்கணும். ஏன்னா பறவைக்கு பெருசா பல்லு இருக்காது, பட் இனிஷியல் டைம்ல அந்த மாதிரி பல்லுல இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமா ஆகுது. அதுக்கப்புறம் பாருங்க 66 to 0 மயா ஜீனோசோயிக் பிறக்குது. ஜீனோசோயிக் பிறக்கிறப்போ டைனோசர்ல அழிஞ்சு போச்சு, ஹியூமன்ஸ் பிறக்க ஆரம்பிக்கிறான். அதுதான் டெரஸ்டரி 66 குவாட்டனரின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க. பட் அது சேஞ்ச் என்ன, 65 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி தான் டைனோசர்ஸ் எல்லாம் அழிய ஆரம்பிக்குது. நீட்ல கேட்பான் எத்தனை மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி டைனோசர்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 65 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி சாக ஆரம்பிச்சிருச்சு. சம் சே கிளைமேட்டிக் சேஞ்ச் கிளியர் தம். சில பேர் சொல்றாங்க நமக்கு அது இந்த கிளைமேட்ல பெரிய பெரிய மழை பூகம்பம் எல்லாம் வந்து தாங்க முடியாம செத்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் இல்ல அது பேர்ட்ஸா மாறிடுச்சு, அதோட இனம்லாம் பறவையா இப்ப எவல்யூஷன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. எக்ஸாக்டா நமக்கு என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் மேமல் வேர் ஷூ லைக் தேர் இயர் ஃபோசில் ஆர் ஸ்மால் சைஸ். ஃபர்ஸ்ட் மேமல் பாலூட்டி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட குட்டிக்கு வந்து மில்க் கொடுத்து டெவலப் பண்ணிச்சு பாத்தீங்களா. அந்த மில்க் கொடுத்து டெவலப் பண்ணக்கூடிய ஆள்ல யார் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா அந்த ஸ்க்ரூ வெரைட்டி, குட்டி குட்டி சிட்டுக்குருவி மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அது சரி ஸ்க்ரூ வெரைட்டினா அது கிடையாது, குட்டி குட்டி எலி, அதான் அந்த குட்டி சைஸ் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் அது. சரி, அதே டைம் சவுத் அமெரிக்கா தேர் வேர் தி மேமல்ஸ் அசெம்பிள் ஹார்ஸ், ஹிப்போகாம்பஸ், பியர், ராபிட். சவுத் அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இப்ப இருக்கக்கூடிய அனிமல்ஸ் மாதிரியே சில அனிமல்ஸ் அப்ப வாழ்ந்துருக்கு. கான்டினென்டல் ட்ரிஃப்ட் நடந்து, கான்டினென்டல் ட்ரிஃப்ட்னா கண்டம் பிரியுறது. ஒரு காலத்துல வந்து சைனாவும் இந்தியாவும் இப்போ க்ளோஸா இருக்கிற மாதிரி, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சேர்ந்து ஒரே கண்டமா தான் இருந்துச்சு. அப்புறம் கான்டினென்டல் ட்ரிஃப்ட்னா கண்ட பிரிவு, இப்படி ஒரு கண்டமும் பிரிஞ்சு அதாவது கான்டினென்டா தனியா பிரிஞ்சதுக்கு அப்புறம் அனிமல்ஸ் அங்கங்க போய் அடாப்ட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி நார்த் சைடு சவுத் சைடு அமெரிக்கன் ஃபியூனா அந்த மாதிரி நிறைய டெவலப் ஆகும். நியூ ஆர்கனிசம் எவல்யூஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கான்டினென்டல் ட்ரிஃப்ட்ல ஆஸ்திரேலியா வந்து தனியா பிரிக்கிறப்போ ஆஸ்திரேலியா மார்சுபியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மற்ற மமல்ஸ்ல இருந்து தனியா யூனிக்கா பிரிஞ்சிருச்சு. கங்காருங்கிறது ஏன் ஆஸ்திரேலியா மட்டும் இருக்கு, ஏன்னா அந்த இடத்துல கான்டினென்ட் அப்படி இருக்கிறதுக்கு காரணத்தினால. சரிங்க சார், இது வந்து டயக்ராம். இந்த டயக்ராமுக்கு தான் நம்ம தியரியா சொல்லி கொடுத்துட்டேன். இந்த டயக்ராம் நீங்க பார்த்தாலும் ஒண்ணுதான், தியரியா பார்த்தாலும் ஓகே தான். என்னென்ன ஜோயிக்ல என்னென்ன அனிமல்ஸ் இருந்துச்சு அப்படின்ட்டு கிளியரா பார்த்தாச்சு, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன், சும்மா ரிவிஷன் பண்ணிட்டு போனா போதும். ஃபைனல் ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் மேன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹெட்டிங் ஹியூமன் எவல்யூஷன். Can listen ma. Origin and evolution of man. சரி, ஹியூமன் எப்படி சார் எவால்வ் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா 15 மில்லியன் இயர்ஸ் ஆகும். அப்பதான் ஹியூமன்கிற ஒரு கான்செப்டே உருவாகுது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அனிமல் உடம்பு ஃபுல்லா முடியோட பார்க்க கொரில்லாவோ இல்ல சிம்பன்சியோ அந்த மாதிரி நடக்க ஆரம்பிக்குது. முக்கியமா சொல்லுவாங்க எல்லா குரங்கும் வந்து 4 கால்ல நடந்துச்சு, அதுல ஒரு குரங்கு மட்டும் தெரிஞ்சு போச்சு 2 கால் இருந்தாலே நடக்கலாம் அப்படிங்கிறது. எல்லா உயிரினமும் நடந்துச்சு, மரத்துக்கு போனாதான் தாங்க முடியும். சில பேர் நடந்தே போக ஆரம்பிச்சாங்க, சில பேர் வந்து சாப்பாட்டை வேட்டையாடினாங்க, சில பேர் உருவாக்குனாங்க. யார் வந்து ஜீனியஸா திங்க் பண்ணானா அவன் தான் ஹியூமனா மாறினான் அப்படிங்கிறாங்க. சரி, அதுல 2 பேர். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையோபித்தகஸ், இவன் மேக்சிமம் ஏப்லை குரங்கு மாதிரி இருப்பான், அதனால இவன் குரங்காவே மாறிட்டான். இன்னொன்னு ராமாபித்தகஸ், இவன் ஹியூமன் மாதிரி இருப்பான், ஹியூமன் மாதிரி இவன் எவால்வ் ஆனதா சொல்லுவாங்க. ஞாபகம் ஃபர்ஸ்ட் எவல்யூஷன்ல ட்ரையோபித்தகஸ், ராமாபித்தகஸ். இதுல யார் மனுஷன் மாதிரி இருந்தாங்கன்னா மேன். எப்படி ஞாபகம், ராமர் மனுஷன் மாதிரி தானே இருப்பாரு. ராமர்
மனிதர் மாதிரி இருப்பாரு. ராமாபித்தகஸ் அப்படின்னா மேன் லைக். ட்ரையோபித்தகஸ்னா ஏப் லைக், குரங்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் இருக்க மாதிரி. சரி, ஃபர்ஸ்ட் இந்த 15 மில்லியன் செகண்ட்ஸ் முன்னாடி ஃபர்ஸ்ட் உருவானது ட்ரையோபித்தகஸ், ராமபித்தகஸ். ஆர்டர் கேட்பான், கேர்ஃபுல்லா இருக்கும். சரி, அப்ப ராமர் தான் ஃபர்ஸ்ட் வந்தார், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது 3 to 4 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி வரப்போ மேனோட சில ஸ்கல்ல வந்து ரிசர்ச் பண்றப்போ பிரைமேட்ஸ் அப்படிங்கிறது ஈஸ்ட் ஆப்பிரிக்கால இருந்தா உருவாக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஹியூமன்ஸ்ங்கிறது இந்தியன் காண்டினென்ட்ல தான் உருவாயிருக்கணும்ட்டு. இல்ல, ஆப்பிரிக்கா தான் ரியல். ஆப்பிரிக்கால தான் நிறைய எலும்பு கூடுகள் பெருசு பெருசா, நம்ம தலை இவ்வளவு இருக்குல்ல, அது ஒரு தலைலாம் இவ்வளவு பெருசா கிடைச்சிருக்கு. அப்ப பார்க்க ஹியூமன் தலை மாதிரி தான் இருக்கு. பட் 4 அடி, அதாவது தே ஆர் ஹைட் அப், 4 அடிக்கு உயரத்துல வாக்ட் அப் டு ரைட், நேரா நிமிர்ந்து நடக்கிறாங்க. எங்க சார் இந்த எலும்பெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இத்தியோப்பியா அண்ட் டான்சானியா. ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எலும்பு கூடுகள் கிடைக்குது. சரிங்க சார், இது வரைக்கும் முடிஞ்சு போச்சு. 2 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி சில அனிமல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியோ பித்தகஸா மாத்துது. ஆஸ்திரேலியோ பித்தகஸ் அப்படின்னா நேரா நிமிர்ந்து நடக்கிறாங்க, நேரா நிமிர்ந்துட்டாங்க. எங்க சார் இந்த எலும்புக்கூடு கிடைச்சு? ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் கிடைச்சனால இது ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் வளர்ந்த இனங்களா கருதப்படுது. ஹண்டட் வித் ஸ்டோன் வெப்பன்ஸ். இவங்களோட முக்கியமான கேரக்டர் ஸ்டோன் வெப்பன்ஸை வச்சு சண்டை போடுறாங்க. கல்லால ஒரு ஆயுதத்தை செஞ்சு அந்த கல்லை வச்சு சண்டை போடுறாங்க. இதுதான் எவல்யூஷனோட முக்கியமான பாயிண்ட். நிறைய குரங்கு சண்டை போட்டுட்டு இருக்கு, அதுல சில குரங்கு வந்து கையால அடிச்சுக்குது. அதுல இன்னும் ஒரு குரங்கு மட்டும் புச்சலதனமா யோசிச்சு ஒரு கட்டை எடுத்து அதுல கல்லை கட்டி அதுல அடிச்சா பயங்கரமா வலிக்குன்னு தெரிஞ்சு முன்னாடி அடிச்சு சாவடிக்குது. இது மத்த குரங்குகளுக்கு ஒண்ணுமே புரியல. அடிக்கிற குரங்கு ஜெயிக்குது. அதுதான் மனுஷன். சோ மனுஷன் இப்படிதான் டெவலப் ஆகுறான். ஏட்டு ஃப்ரூட்ஸ், சும்மா சும்மா கறியெல்லாம் சாப்பிட முடியாது, பழத்தை சாப்பிட்டு வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பழத்தை சாப்பிட்றான். ஸ்டோன் வெப்பன்ஸ் சண்டை போட்டது எல்லாமே யாருன்னு கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியா பித்தகஸ். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது 2 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஹோமோ ஹெபாலிஸ். இவன் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரெயினை யூஸ் பண்ணக்கூடிய ஹேபிட் கொண்டு வரான். ஹோமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் பிரெயின் கெப்பாசிட்டி 650 to 800. எப்படி ஹோம்ல இருந்து 800 rupees வாங்கினேன் ஞாபகம் வச்சுக்கலாம். ஹோம்ல இருந்து 800 rupees வாங்கினேன் ஞாபகம் வச்சுக்கலாம். டிட் நாட் ஈட் மீட், கறி சாப்பிடாத ஆளுங்க பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்க, பார்க்கலாம். 1.5 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி வந்தா ஹோமோ எரக்டஸ். எரக்டஸ்னா நேரா மனுஷன் மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு நேரா நிக்கிறானுங்க. பிரெயின் கெப்பாசிட்டி 900 இருக்கு. 90 டிகிரி எப்படி இருக்கும்? எரக்டலா இருக்குமா? எரக்டஸா இருக்குமா? அப்போ 900 கேரிங் கெப்பாசிட்டி ஹோமோ எரக்டஸ். என்ன சாப்பிட்டான்? கறி சாப்பிட்டான், மீட் சாப்பிட்டு வளர்ந்தால் இவன் தான் ஹோமோ எரக்டஸ். அதுக்கப்புறம் ஹோமோ நியாண்டர்தல் மேன். யார் சார் இவன்? கிட்டத்தட்ட 40,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம். 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவன். யார் சார் இவன்? பிரெயின் கெப்பாசிட்டி 1400. பிரெயின் கெப்பாசிட்டினா அவன் தலையில இருந்த மூளை அளவு அந்த அளவுக்கு இருக்கு கால்குலேட்டிவ் படி. எங்க சார் இருந்தான்? ஈஸ்ட் அண்ட் சென்ட்ரல் ஏசியாவில் இவரோட எலும்பு கூடுதல் அதிகமாக கிடைச்சா, அதெல்லாம் அங்கதான் இருந்திருக்கலாம். என்ன சார் பண்ணாங்க? இவங்க தான் செத்து போன உடம்ப ஃபர்ஸ்ட் டைம் புதைச்சாங்க. மற்றவங்க அப்படியே விட்டு போறப்போ இதை ஹை டு ப்ரொடக்ட் their rear body, இறந்து போன உடம்ப வந்து பாத்தீங்கன்னா பரீடு பண்ணது இவங்க தான், நியாண்டர்தல் மேன். ஸோ நீட்ல கேப்பா ஞாபகம் வச்சு யார் வந்து உடம்ப புதைச்சு வளர்ந்தாங்க அப்படின்னு நியாண்டர்தல் மேன். நியூவா வந்து பாத்தீங்கன்னா புதைச்சு வளர்ந்தாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், நியாண்டர்தல் மேன். சம் நீட்ல இது கேட்கலாம். அடுத்து ஹோமோசெபியன்ஸ் வேற யாரும் இல்ல, நாம 75,000 to 10,000 இயர்ஸ் முன்னாடிதான் இந்த டாபிக்கே வந்திருக்கும். அப்ப நம்ம என்ன இப்ப நம்ம தெரிஞ்சது 2024. அப்போ இன்னும் ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தோம்னா நம்மளே அப்பதான் உருவாயிருப்போம். அந்த ஏஜ் பேர் தான் ஐஸ் ஏஜ். படத்துல பாருங்க, ஐஸ் ஏஜ்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹியூமன் ஒரு மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன்னா அப்பதான் அது எவல்யூஷன் ஆயிருப்போம். ஐஸ் ஏஜ்னா சுத்தி பனி தான், இந்த உலகம் ஃபுல்லா பனியால சூழப்பட்ட டைம். அந்த பனி உருகி தான் இப்போ வந்து கான்டினென்ட் ட்ரிஃப்ட் ஆயிருக்கு. அப்போ அது ஐஸ் ஏஜ்னு சொல்லக்கூடிய பீரியட்ல தான் இந்த மாதிரி ஹோமோசெபியன்ஸ் எல்லாம் வாழ்ந்திருக்காங்க. சரி, அவங்க அதை எப்படி சார் கண்டுபிடிச்சாங்கன்னா, அவங்க தான் குகையில வந்து படம்லாம் உறைஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த ஐஸ் ஏஜ் படத்துல வந்து நிறைய குகையில் காட்டுவாங்க, குகையில் நிறைய படம்லாம் உறைஞ்சிருக்கும். அதெல்லாம் இதோட ரெஃபரன்ஸ் தான். ஸோ 18,000 வருஷத்துக்கு முன்னாடி குகையில படம் உறைஞ்சதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வச்சு அப்போ ஒரு ஹியூமன் இருந்திருக்கலாம், அவன் தான் ஹோமோசெபியன் சொல்றாங்க. அவன் தான் நம்ம, வேற யாரும் இல்லை. அதே டைம் அக்ரிகல்ச்சர், ஹியூமன் செட்டில்மெண்ட் இதெல்லாம் வரும். எப்படின்னா செட்டில்மெண்ட்னா விவசாயம் பண்றதாகட்டும், உனக்கு இது எனக்கு இதுன்னு பிரிச்சு வாழ்றதாகட்டும், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வரதோ இந்த ஹோமோசெபியன்ஸ் தான். சரிங்க சார், இவங்களோட ஓவரால் ஐடியா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணக்காவீங்க. இதுதான் அந்த ஐடியாவை நம்ம பார்ப்போம். ட்ரையோபித்தகஸ், அதுக்கு அடுத்து ராமாபித்தகஸ், அப்புறம் ஆஸ்திரேலியோபித்தகஸ், ஹோமோ எபலிஸ், ஹோமோ எரக்டஸ், ஹோமோ நியாண்டர்தல்ஸ், ஹோமோசெபியன்ஸ்.
இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமனோட எவல்யூஷன் இந்த லேடர்ல தான் வந்திருக்கு. ஸோ இந்த லேடர் வந்து கேட்பா, மாத்தி கேட்பா, கேர்ஃபுல்லா எழுதிருங்க, மாத்தி எழுதாருங்க. இது ஹியூமனோட ஸ்கல்லை வச்சுதான் இவன் இதுக்கப்புறம் சொல்ல வராங்க. சரி, இந்த ஸ்கல் கம்பாரிசன் எப்படி பண்றாங்க அப்படின்னா, மாடர்ன் ஹியூமன் பீயிங், பேபி சிப்பான்சி, அடல்ட் சிப்பான்சி, இது எல்லாத்தையுமே இப்ப நான் காட்டினது இதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன், இது ஒரு குழந்தை சிப்பான்சியோட தலை, இது நார்மல் சிப்பான்சியோட தலை. மேக்ஸிமம் பாருங்க அந்த ஸ்கல் ஒரே மாதிரி வருது. அப்ப நமக்கும் சிப்பான்சிக்கும் நடுவில் ஏதோ ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. The skull baby of chimpanzee is more like adult human skull and adult chimpanzee skull அப்படிங்கிறாங்க. அதாவது நம்மளோட தலையும் சிப்பான்சியோட தலைமையும் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு காமன் ஒரு ஆன்சர் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணுங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவல்யூஷன் கம்ப்ளீட்டட். ஸோ எவல்யூஷன் லெசன் கம்ப்ளீட்டட். லெசன் கொஞ்சம் பெருசாக இருக்கணும்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு அந்த பிபிடி டயக்ராம்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். எந்த இடத்துல எக்ஸாம்பிள் வரும், எது கன்ஃபியூஷன் ஆகும், அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். பொறுமையாக படிங்க, எல்லாத்தையுமே ரீகலெக்ட் பண்ணுங்க, எந்த ஒரு பாயிண்ட்டையும் மறந்துடாதீங்க. ஓகேவா? கிளியர்? டுமாரோ பார்த்துலாமா? ஓகே ரைட் மேம், தேங்க்யூ. மிஸ் டுமாரோ கிளாஸில் பார்த்துலாம், லீவ் வைக்கலாம். தேங்க்யூ. ரைட் மேம், தேங்க்யூ. லீவ் வைக்கலாம், தேங்க்யூ.